மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயகரான் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த நீர்வீழ்ச்சி ஒரு 2 மலைகளுக்கு நடுவுலேருந்து அப்படியே பல்லாயிரக்கணக்கான இடி முழங்குற மாதிரி தட்டன்னு முழங்க அந்த தண்ணி கொட்டிட்டு இருக்கு. எல்லாரும் ஆச்சரியமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த டைட் ரோப் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கயிறு மேலே கீழே விழாம நம்ம பார்த்துருப்போம். இந்த டம்பங்குத்தாடிகள் கழைக்குத்தாடிகள்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு நபர். ஆனால் அவர் இந்த குச்சிக்கும் நடுவில் இருக்கிற கயிற்றுல நடக்கிற ஆள் அல்ல. இந்த சிகரத்துக்கும் நடுவில் ஒரு கயிறை கட்டி நடக்கக்கூடிய ஆள். கீழே மிகப்பெரிய அருவி கொட்டிட்டு இருக்கும். ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் இந்த மூலையிலேருந்து இந்த முகடு வரைக்கும் ஒரு கயித்தை கட்டி, அவருக்கு லைஃப் லைன் கிடையாது, ஒன்றும் அவரை பிடிக்கல. ரொம்ப நிதானமாக அந்த பக்கம் போய் இறங்கின உடனே மக்களால் நம்பவே முடியல. படபடன்னு அத்தனை பேர் கைத்தட்டினதும் அந்த நீர்வீழ்ச்சியுடைய அந்த சத்தத்தை காட்டிலும் அதிகமான கைத்தட்டல். அவ்வளோதான். சிரிச்சுட்டே அவர், ஒரு நிமிஷம், அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னளவே எடையுள்ள ஒரு பெரிய பொதிய முகுதுகளை தூக்கி வச்சுட்டு இந்த மூலையிலேருந்து அந்த சிகரத்திற்கு நடந்தார். மறுபடியும் பெரிய கைத்தட்டல். அவங்கவுங்க நடக்கிறதே பெரிய கஷ்டம். அதில் தன்னை விட அதிகமான எடையுள்ள ஒரு மூட்டையை தூக்கி வச்சுட்டு நடக்கிறேன்னா பெரிய சாதனை. அவ்வளவே தான். மறுபடியும் சிரிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஒரு கைக்குட்டை எடுத்து கண்ணை திருப்பி இறுக்கமாக கட்டிட்டு இப்போ தன்னை விட அதிகமான எடையுள்ள மூட்டையை முதுகுல சுமந்துட்டு இந்த ஒரு சிகரத்திலேருந்து அந்த சிகரம் வரைக்கும் போய் இறங்கினாரும். மறுபடியும் பெரிய கைத்தட்டல். மக்களால் நம்ப கூட முடியல. கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சிரிச்சுட்டே இறங்கி கீழே வந்தார். இப்போ பார்த்தீங்க இல்லையா, என் கால் ஒரு நிமிடம் கூட தடுமாறலை. என்னுடைய பார்வை இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த கயிற்று மேலே என்னால் அவ்வளோ அழகாக நடக்க முடிஞ்சுது. முதுகு மேலே பெரிய சுமையை தூக்கிட்டும் என்னால் நடக்க முடிஞ்சுது. இப்போ ஒரு சின்ன சேலஞ்ச், ஒரு சவால். உங்களை யாராவது என் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கோங்க, நான் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்ன போது ஒருத்தர் கூட வரல. என்ன காரணம் தெரியுமா? அவர் பார்த்ததெல்லாம், அவர் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க இல்லையா. அதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? பிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஆமாம் செய்தாய் என்பதற்கான கண்கூடாக தெரியக்கூடியது. ஆனால் முதுகு மேலே ஏறி உட்காருங்க, கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்ன போது பிலீஃப் மட்டும் பத்தாது, யூ நீட் ஃபெய்த். உங்களுக்கு அசைக்க முடியாத மிக ஆழமான உறுதியான பக்தி கலந்த நம்பிக்கை கிடைத்தால் மட்டும்தான் உண்டு. எல்லாவற்றுக்கும் நிரூபணம் கேட்கலாம். இன்னும் மனிதனால் நிரூபிக்க முடியாத வல்லமை வாய்ந்த ஒன்று உண்டு அப்படின்னா மனதுக்குள்ள இருக்கக்கூடிய உறுதி, மனதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி. அவ்வளவே தான்.